வணக்கம். இந்த வீடியோ எதற்கு அப்படின்னா, கடந்த 10 நாட்களுக்கு மேலாக நம்ம யாருக்குமே இது சம்மந்தமாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். மேற்கு ஆப்பிரிக்காவில் மாலியில் தமிழகத்தை சார்ந்த ஒரு 5 தமிழர்கள் தீவிரவாதிகளால் கடத்தி செல்லப்பட்டார்கள். அது சம்மந்தமாகத்தான் நம்ம அந்த வீடியோ போட போகிறோம். தேவையில்லாத வீடியோக்கள் நம்ம நிறையா ஷேர் பண்ணுறோம், அதை ஸ்டேட்டஸாக வைக்கிறோம். ஆனால் நீங்கள் இந்த வீடியோ அநேகமாக ஷேர் பண்ண வேண்டும், பகிர வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஷேரும் எங்கேயாவது அந்த தமிழர்களை மீட்டு கொண்டு வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதாவது இன்றையோடு அவர்கள் தீவிரவாதிகள் கடத்தப்பட்டு 10 நாட்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. முதலாவது நாள் அவர்கள் தமிழகத்தை சேர்ந்த தென்காசி மாவட்டம் கடையனூரை சார்ந்தவர் ஒரு நபர், கண்மணியாபுரத்தை சார்ந்தவர் ஒரு நபர், மீதி 3 பேர் தூத்துக்குடியை சார்ந்தவர்கள். கடையனூரை சார்ந்த அவர்களுக்கு அந்த ஒரு பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் உள்ளது. 2 வயது 3 வயது தான். அந்த பிள்ளையை வைத்துவிட்டு அவர்கள் தான் தன்னுடைய கணவருக்கு என்ன ஆயிற்று என்று கூட தெரியாமல் மிக ஒரு பிள்ளைகளுக்கு கூட உணவு இல்லாமல், ஆகாரம் இல்லாமல் அவர்களுக்கு வசிக்கிற நிலைமையை நாங்கள் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டோம். இந்த காலையில் நாங்கள் தொலைபேசியின் மூலமாக தொடர்ந்து பேசிய பொழுது அவர்கள் இன்னும் எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு யாரும் சொல்லலை, தெரிவிக்கலை. நேற்றைய தினம் கூட அவர்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களை சந்தித்து அங்கே பேசியிருக்கிறார்கள். அவரும் அந்த வேலைக்கு அழைத்த புரோக்கரை சந்தித்து பேசியிருக்கிறார். அவர்கள் நாங்கள் எப்படியாவது அவர் மீட்டு கொண்டு வருவோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதேபோல் நைனா நாகேந்திரனும் பேசியிருக்கிறார்கள். அவரும் இதை நான் மேலே கொண்டு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இங்கே இருக்கிற தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற முதல் நாள் தெரிந்தவுடனே போய் பிரசாந்த் கிஷோர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் போய் மனு கொடுக்கிறார்கள். 2 முறை மனு கொடுக்கிறார்கள். ஆனால் இதுவரையும் எந்த ஒரு அந்த துறை மாவட்ட ஆட்சியாரோ தாசில்தாரோ இல்லை இன்னும் எந்த ஒரு அதிகாரியுமே அவர் வீட்டுக்கு நேரில் செல்லலை. இல்லை தொலைபேசியின் மூலமாக கூட நாங்கள் அவரை மீட்டு கொண்டு வருவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பதிலை கூட அவர்களுக்கு இன்னும் தெரிவிக்கலை. இந்த அரசும் இந்த அதிகாரிகளும் ஏன் இப்படி அலட்சியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. 5 தமிழர்கள் தீவிரவாதிகளால் கடத்தி வைக்கப்பட்டிருக்கார்கள். அவர்கள் அங்கே உயிரோடு இருக்கிறார்களா, இல்லை எந்த நிலைமையில் இருக்கிறார்கள், அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கு ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறதா என்று சொல்லி தமிழக முதல்வரும் வாயை திறக்கலை. இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இதுவும் வாயை திறக்கலை. ஏன் இந்த அரசுகளும் இந்த அதிகாரியும் இப்படி மெக்கன போக்கில் இருக்கிறார்கள்? ஒரு 5 உயிர்கள் அங்கே எந்த நிலைமையில் இருக்குது என்று கூட தெரியவில்லை. நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே போய் இதுவரைக்கும் போகலை. இந்த வீட்டில் இருந்த அந்த குடும்பத்தை சந்தித்து நாங்கள் இப்படி நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறோம், இல்லை பேசி கொண்டிருக்கிறோம், ஏதாவது ஒரு தகவல் அவளுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டியது இந்த அரசுக்கும் இந்த அதிகாரிக்கும் கடமை இல்லையா? ஆனால் அவர்களாகவே ஆண்டடாக எப்படியாவது தன்னுடைய கணவரை மீட்க வேண்டும், பிள்ளைகளை மீட்க வேண்டும் என்பதற்காக அவர்களும் அங்கே இருக்கிற தலைவர்களும் எம்எல்ஏவும் நேரில் அவர்களாக போய் அங்கே எங்கேயும் அலைஞ்சி எப்படியாவது எங்கள் பிள்ளைகளை கணவரை மீட்டு கொடுங்க இருந்துச்சு. அவர் காலையில் கெஞ்சி கூத்து அவர்களை அந்த அளவுக்கு அழுகையோடு காண முடிகிறது. ஏன் இந்த அரசு இந்த அதிகாரிகள் முன் அவரை மீட்பதற்கு நீங்கள் இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீங்க? எனக்கு சரியாக தெரியலை. இது அரசுக்கும் அதிகாரிக்கும் கடமை இல்லையா? உங்களுக்கு பொறுப்பு இல்லையா?
ஏன் நீங்கள் வந்து பொறுப்பு இல்லாமல் வந்து இன்னும் 10 நாள் 12 நாள் ஆகியும் இந்த வீட்டுக்கு நீங்கள் ஏன் செல்லாமல் இருக்கிறீங்க? என்ன நடக்குன்னு அவருக்கு ஏன் தெரிவிக்காமல் இருக்கிறீங்க? ஏன் அவர் அலட்சியமாக இருக்கீங்க நீங்கள்? இன்னொன்று பொறுப்பு, இன்னும் அந்த கடையனூர் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ திரு குட்டியப்பா அவர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்பு. அவர் தொகுதியை சார்ந்தவர்கள், இந்த மக்கள் அவர்களுடைய வாக்களித்து அவர்கள் எம்எல்ஏ ஆகியிருக்கிறார். அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கடமை இருக்கிறது. அதேபோல் தென்காசி தொகுதியினுடைய எம்பி ராணிசேரி குமார் அவர்களுக்கு முக்கிய பொறுப்பு இருக்கிறது. அவர்களும் தொடர்ந்து தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நாங்கள் மீட்டு கொண்டிருக்கிறோம், ஏதாவது ஒரு தகவலை சொல்ல வேண்டும் இல்லையா? ஏன் நீங்கள் வந்து இந்த மக்களை இப்படி அலட்சியப்படுத்துகிறீர்கள்? இதில் உங்களுக்கு என்ன ஒரு சீர்கேடு வந்துட்டு எனக்கு தெரியல. எனக்கு இதுவரை நீங்கள் எதுவுமே ஒரு பத்திரிகைத்தாளில் கூட முதலமைச்சர் கூட இன்னும் கூட ஒரு பேட்டி கொடுக்கலையே. என்ன பண்ணி என்ன செஞ்சிட்ருக்கீங்க? தமிழர்களுடைய நிலைமை அங்கே என்ன ஆயிட்டு, எப்படி இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்களா கூட தெரியலையே. இப்போ நீங்கள் என்ன ஆட்சி நடத்துகிறீங்க? இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? அங்கே போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஏசி பாரில் ஏசி மதுபான கடைகளை திறந்து வச்சுக்கிட்டு அதுக்கு இடம் பார்த்துக்கிட்டு திமுகவுக்கு நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. மக்கள் பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து அதை கண்டுக்காமல், மக்கள் பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்காம, அவருடைய வீட்டுக்கு போகாமல், இதுவரையும் போகாமல் அதை மீட்பதற்கு என்ன வழி அது கூட செய்யாமல் இருக்கிறீங்க. ஏன்? ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன், தமிழர் விடுதலை கழகத்தின் சார்பாக இந்த ஆட்சியாளர் இந்த மாவட்ட நிர்வாகத்தையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். 5 தமிழர்களுக்கும் ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் அதற்கு பொறுப்பு இந்த திமுக ஆட்சி, இந்த மாவட்ட நிர்வாகம்தான். நாங்கள் என்ன செய்வோம் என்று எங்களுக்கு தெரியாது. அவருடைய நிலைமையை பற்றி இதுவரையும் நீங்கள் வந்து என்ன அவன் வீட்டுக்கு கூட நீங்கள் சொல்லலை அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு ஆட்சி நடத்துகிறீங்க? என்ன மாவட்ட நிர்வாகத்தை நீங்கள் லட்சணமாக நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க? உங்களுக்கு அந்த மக்கள், அடிப்பட்ட மக்கள், ஏழை மக்கள் அப்படின்னா உங்களுக்கு சாதாரணமாக போயிடுச்சா? இந்த திமுக மாவட்ட செயலர் ஜெயபாலன் அவர் கூட அந்த வீட்டுக்கு போகலையே. ஏன்? நீங்கள் என்ன ஒரு அரசியல் லட்சணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தமிழ் உறவுகளே, நம்ம நிறைய வீடியோவை ஷேர் பண்ணுறோம், அது நம்ம எங்கேயே கொண்டு போகிறோம். நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒவ்வொரு வீடியோவும், இந்த ஷேரும் இந்த 5 தமிழர்களை மீட்பதற்கு உதவும் என்று நான் நம்புகிறேன். தமிழனாய் இணைந்து தமிழ் சிந்தனையோடு இந்த 5 தமிழர்களை மீட்பு கொண்டுவதற்கு முடிந்தளவிற்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிந்தளவு பத்திரிகை தாளில் ப்ரெஸ்ஸுகளும் இந்த செய்தி சேகரிக்கிறோட இந்த வீட்டுக்கு போகலை, வீட்டில் போய் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி அவர் முடிந்தால் பத்திரிகையாளர் நினைத்தால் இது ஜனாதிபதியிடம் கூட கொண்டு போக முடியும். ஆனால் அவர்களும் இதில் மௌனம் சாத்து கொண்டிருக்கிறார்கள். 5 உயிரும் உயிர் என்று கருதி இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேங்க. முடிந்த அளவிற்கு இந்த தமிழர்களை மீட்பதற்கு நாம் இணைவோம். நம்பிக்கையோடு அவர் மீட்டு கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம்.